பொதுமக்களிடம் எஸ்ஐஆர் படிவங்கள் குறித்த குழப்பங்களை நீக்க சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட உதவி மையங்களின் பணி நேற்றுடன் முடிவடைந்தது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்குவது தொடர்பாக பொதுமக்களிடம் தொடர்ச்சியாக குழப்பங்கள் நீடித்து வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய உதவும் வகையில் தேர்தல் அலுவலர்கள் கொண்ட உதவி மையங்களை தமிழ்நாடு முழுவதும் கடந்த 18ஆம் தேதி முதல் நேற்று வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடைசி நாளில் பொதுமக்கள் தங்களது படிவங்களை பூர்த்தி செய்வதற்காக உதவி மையங்களை அணுகினர். இதன் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தந்து படிவங்களை பூர்த்தி செய்தனர். அது ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப எங்களுக்கு 2005 2002 இன்ஃபர்மேஷன் எப்படிடா கலெக்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அதனாலே தள்ளி போட்டே இருந்தேன் ஃபில் பண்ணுறதில்ல. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டுங்க இன்னைக்கு தான் வந்தோம். நாங்கள் வந்து என்னென்ன டவுட் இருக்கோ நல்லா கிளியர், நான் யாருக்கு என்ன தெரியாத மக்கள் கூட ஈஸியாக புரியிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஈஸியான அப்ரோச்சாக இருந்தது. ஸோ இது கேம்ப் அரேஞ்ச் பண்ண ஹூவர் அரேஞ்ச் இட்ஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தம் டு தம். ஏன்னா நாங்கள் வீடு அவங்க வருவாங்களா போக மாட்டாங்களான்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஒரு நாள் காத்துட்டு இருப்போம். அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ எங்களுக்கு பூத்லேயே போட்டு கொடுத்ததுனால நாங்களே நேரில் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே புதுசாக வரவங்களுக்கோ இல்லை அன்எஜுகேட்டட் பீப்புளோ இல்லை எல்டர்லி பீப்புளுக்கோ மட்டும் ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஆனால் அதுக்கும் அவங்க வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து பிஎல்ஓ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்குலாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து இன்றைக்கி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. இல்லை குழப்பம் இருந்தது, பட் இங்கே வந்தோடனே பூத் ஆஃபீஸர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றும் தெளிவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய ஃபார்ம் நம்மக்கிட்ட ஐடி கார்டு எலெக்ஷன் கார்டு இருந்ததுன்னா அதை வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா சுலபமாக இருக்கும். இங்கே வந்தோடனே நிறைய விஷயம் அவங்களே ஃபில் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்மளும் வந்து இங்கே கொடுத்த உடனே அவங்க ஹெல்ப் பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க. இதேபோல் திருவல்லிக்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்களிலும் அதிக அளவிலான பொதுமக்கள் வருகை தந்து எஸ்ஐஆர் படிவங்கள் தொடர்பான குழப்பங்களுக்கு விளக்கம் கேட்டு பூர்த்தி செய்து கொடுத்தனர். எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். சரி, இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுன்றதால வந்து நம்ம எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபில் பண்ணி சரி கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து பதிவு பண்ணலை அப்படின்னாக்கா சில பேர் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க, முதியவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ஏதாவது ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். இன்னும் நம்மளோட படிக்காதவங்க எவ்வளோ வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, படிக்க தெரியாமல் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதவங்களாம், அவங்களுக்கு இனி தான் லாஸ்ட் டேட்டுன்னு தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். திடீர்னு இந்த ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னா ஏன் எதுக்குன்னு புரியல. எலெக்ஷன் இன்னும் 6 மாதத்தில் வரப்போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லை 2 வருஷம் முன்னாடி கூட கொடுத்து பண்ணியிருக்கலாம். ஏன் திடீர்னு அவசரமாக வந்து பண்ணுறாங்க? இது வரைக்கும் இதை மாதிரி அப்பா பேர் என்ன ஏது எதுக்கு கேட்குறீங்க? இருக்கிற கார்டை தானே நீங்கள் கேட்குறீங்க, இல்லாததை ஒன்றும் கேட்கலையே. எங்களோட ஆதார் கார்டு எங்களோட ஓட்டர் ஐடியை தானே கேட்குறீங்க, வேறு ஒன்றும் வித்தியாசமாக கேட்கலையே. அதுவும் இவ்வளோ அவசரமாக என்னத்துக்கு கேட்கணும்? இன்னொரு அடுத்த எலெக்ஷன்லையோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன் 30ஓ 35லையோ ஒரு வருஷம் 2 வருஷம் டைம் கொடுத்து கேட்கலாம். இதனிடையே சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழில் நகரில் எஸ்ஐஆர் மூலம் கள்ளத்தனமாக வாக்காளர்களை சேர்க்க அதிமுகவினர் முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டிஜிட்டல் ஸ்கேன் செய்ய பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை அதிமுக நிர்வாகிகளிடம் வழங்கிய பிஎல்ஓ வழங்கியதாக திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜெராக்ஸ் கடை ஒன்றிலிருந்து எஸ்ஐஆர் படிவங்களை கைப்பற்றிய திமுக முகவர் அதனை தண்டையார்பேட்டை மண்டல உதவி ஆணையரிடம் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அந்த படிவங்களை மண்டல அலுவலர் பரிசோதித்து பார்க்கின்ற போது அந்த படிவங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு அது ஸ்கேன் செய்யப்பட்டு டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அவையெல்லாம் இன்று வந்து பிஎல்ஓ மூலமாக அவையெல்லாம் இன்று வருகின்ற 7ஆம் தேதி வருகின்ற அந்த வாக்காளர் பட்டியலிலே அவை இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையில் உள்ள படிவங்கள். அந்த படிவங்கள் பிஎல்ஓ கையொப்பமிட்ட படிவங்கள், பிஎல்ஓ கிட்ட இருக்க வேண்டிய அரசுக்கு சொந்தமான அந்த ஆவணத்தை இந்த தினம் எப்படி அதிமுகவினர் பொதுவெளியிலே அதை நகலெடுக்கிறார்கள், அது அவர் கைக்கு எப்படி சென்றது என்பது எங்களுக்கு மிகவும் வியப்பையும் அதிர்ச்சியும் அளித்தது. இது குறித்து மண்டல அலுவலர் இடத்திலே நாங்கள் புகார் அளித்திருக்கின்றோம்.